தமிழ் சினிமால ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் மக்கள் மத்தியில நீங்காத இடத்தை பிடிச்சிருந்த நடிகை மகேஸ்வரி தற்பொழுது எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால அஜித், விக்ரம் போன்ற மாஸ் ஹீரோக்களோட இணைஞ்சு நடிச்ச திரைப்படம் தான் உல்லாசம். 1997ஆம் ஆண்டு திரைக்கு வந்த இந்த திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க தான் மகேஸ்வரி. அது மட்டும் இல்லாம இவங்களோட குடும்பமே ஒரு சினிமா குடும்பம் தான். நடிகை ஸ்ரீதேவியோட சித்தி மகள் தான் நடிகை மகேஸ்வரி. முதலா 1994ஆம் ஆண்டு கிரண்டிவீர் அப்படின்ற திரைப்படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல கருத்தம்மா அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மூலமா மக்கள் மத்தியில அதிகமா பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் தான் நடிகை மகேஸ்வரிக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்திருந்தது. நடிகை மகேஸ்வரி தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு பல மொழிகள்லையும் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல பாஞ்சாலங்குறிச்சி, நாம் இருவர் நமக்கு இருவர், உல்லாசம், நேசம், ரத்னா போன்ற பல ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து சினிமாவில் குறைஞ்ச அளவு திரைப்படத்துல நடிச்சிருந்தாலும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றாங்க. எல்லா நடிகைகளும் போல இவங்களுக்கும் மார்க்கெட் குறைய சின்ன திரைக்கு வந்து சீரியல்ல நடிக்க தொடங்கினாங்க. அப்படி நடிகை மகேஸ்வரி நடிச்ச அதே கண்கள் சீரியல் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. சின்ன வயசுல இருந்தே ஃபேஷன் டிசைனிங் அதிக ஆர்வம் கொண்ட இவங்க சினிமா துறையில ஒரு பக்கம் நடிச்சுட்டு வந்தாலும் ஆடைகளுக்கு டிசைன் செய்யற வேலையும் பார்த்துட்டு வந்தாங்க. நடிகை மகேஸ்வரி சினிமா துறையில வாய்ப்பு குறைஞ்சவுடன் முழு நேரமும் ஃபேஷன் டிசைனிங்ல கவனம் செலுத்திட்டு வராங்க. நடிகை மகேஸ்வரி ஹைதராபாத்ல சார்ந்த தொழிலதிபரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஃபேஷன் டிசைனர் வேலைக்கு ஸ்ரீதேவிக்கு உதவியா இருந்ததாக பல முறை பேட்டியில தெரிவிச்சிருப்பாங்க. நடிகை மகேஸ்வரி தற்பொழுது ஸ்ரீதேவியோட மகள் ஜான்வி கபூர் கூட முப்பத்தம்மன் கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் ஜான்வி கபூர் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல பகிர்ந்திருக்காங்க. இந்த புகைப்படங்களை இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.